வீடியோ எடுக்கிறான்டா வச்சு வீடியோ எடுக்கிறா. ஆமாண்டா கேபி ஃபாரன் குபா சாரி பாய் ஏன்டா பஸ்ல ரெண்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியா சிலோ என்னது இது வீடியோ சேனல் என்ன பண்றீங்க பாடிட்டே இருக்கடா வீடியோ டாடா பாடிட்டே இருக்கடா சாப்பிட அடுத்த பாடி சீனி சீனி பாய் போனே சீலா கிலோ புடி மூஞ்சி மூஞ்சி புடி புடி இல்ல இல்ல ரெண்டு பேரும் புடி ஏதாவது ஒரு சீட்ல ஏறி உட்காருடா அச்சா ஏதோ சீட்ல ஏறி உட்கார்ந்து எடுங்க சார் கரெக்ட்டா பண்ணுங்க ஏய் புடி போட்டா ராஜா சக்தி ஐயர் சேர்ப்பு கட்டி போடா ஆடுறா பாய் ஆடு கையறா நல்லாரா என் மண்டை வெளில போயிடா யோசனா தானா பிரமா டே பிரமா தமிழா வார்த்தைகளின் அர்த்தங்களை அறியணுமா இதுதான் ஸ்கூலே Sam update Sam update உள்ள update Sam ரெக்கார்ட் பண்ணு போடி பண்ணு ஏய் வெட்டியா ஐயே சென்சார் கட் பண்ணுங்கடா சிது
ஏய் பத்தவள ஜூம்ல இருக்கா ஒரே கேளுங்கடா டேய் அட்டெண்டன்ஸ் போடுங்கடா டேய் வந்தீங்களா எல்லாரும் நானே பண்ணலடா ராம அழகா இருக்கடா டேய் எங்க தலை என்ன கேக்குறா கேபி நல்ல பையன்டா கேபி எங்க இருக்க தலை ராம் எப்பமே அழகா பாட்டு போட சொல்றா பாட்டு கேபி கேபி டேய் கேபி ஏடா போன கேபி ஆகலா இங்க கூட டேய் அப்புறம் வேற சொல்ல நினைச்சேன் அவ்வளவுதான் என்ன தனியா விட்டு அந்த பித்திங் பஸ்கார பண்ண ஆனா பண்றா நோ இதுல எடுக்க கூடாது இதெல்லாம் ஒண்ணு பண்ணி நீ கேக்க வேண்டியதா ஏய் அன்னைக்கு போய் மேட்ச் ஆடுறா அதுதான் பாட்டு போறீங்க கொஞ்சம் தமிழ்ல பாடலாமா ஏய் சித்து இங்கடா அவசரறா இங்கடா ஆடுற நீ பாத்து பக்கமே நான் வரலனே ஏய் பை இத தரறா
कंट्रोल டான்சர் ஃப்ரெண்ட்ல மூஞ்சே தெரியல ஃப்ரெண்ட்ல வாடா ஏன்டா கத்துற எல்லாரும் கருப்பா இருக்கு முடியா இங்க பார் சத்தே முடியா ஏய் இரா ஏய் எங்க கேமரா ஏய் வெயிட் என்ன சத்யஸ்ரீ மூஞ்சே காமிக்க மாட்டேங்கிறீங்க? ஜீவரவி நீங்க வந்துருங்க. எல்லாம் மேக்கப் மட்டும் தான் தெரியுது. பாத்தா பர்த்டே போனிக்கு இப்படி வைங்கப்பா. அதெல்லாம் இப்படி வைக்கணும். சரி இப்படி வை. சரிங்க எல்லாரும். நீ ஏதாவது ஒரு டயலாக் சொல்லு சரிப்பா. கேர்ள்ஸ் கூல் பண்றதுக்காக இதெல்லாம் போட்டு பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் எஸ் ஒரே நிமிஷம் இங்க பாரு சீக்கிரம்டா ஒண்ணு இங்க பாரு இல்லனா அங்க பாரு சீக்கிரம் ஒண்ணு டீக்கார ஆளு கூட அங்க பாரு சித்தா சீக்கிரம் போணும்டா என்ன சுத்ததுனா பாட்டு போட்டு மேலே பாரு டிஜே கேம் யார் இல்லடா எடுங்க டக்கு டக்குன்னு கட்டுடா மச்சான் டிஷ்யூ பேப்பரே கொடுங்கடா டிஷ்யூ பேப்பர் கடைசி கை
எடுக்கண்டா வேற மாதிரி தெரியுது. ஹீரோ போட்டோ ஆன் பண்ணாம எடுக்கிறியாடா? ஆன் இருக்குடா. போஸ் கொடுறா பாருங்க மாதிரி கொடுக்குறேன். எல்லாம் சாப்பிட்றான் சாப்பிடும் போது ஒரிஜினல் மூஞ்சி தெரியும். எடுக்கவே மாட்டேங்கிறடா நீ. டேய் பாடுறா. எல்லாரும் வந்துச்சா? எத்தனை கேக் எல்லாருக்கும்? எல்லாம் வந்துச்சாப்பா? பின்னாடி வா பின்னாடி வா. டெஸ்ட் பண்ணி விட்டுடு. தப்பா நினைக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்ல, ஜாலியாக இருக்கும் மட்டும்தான் பிடிச்சோம். அதுவும் எல்லாரும் ஆட்டி கேட்டாங்க, எல்லாம் இல்லை டீ பிடிக்கும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆர்வம் கோளாறுலாம் இல்லை, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் நான் பிடிச்சோம். சூப்பர் சண்டே கமான். வந்து அதெல்லாம் தப்பாக நினச்சிருந்தா தெரியும். வணக்கம் சென்னை. ரேடியோ மிர்ச்சி. காலேஜ் லைஃப் பத்தி ஆக்சுவலி நிறைய ட்ரீம் வச்சிருந்தேன். ரொம்ப ஹாப்பியா இல்ல. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் யாருக்கும் சரியா பேசல. இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். செகண்ட் டே வந்து ட்ரெயின் கிட்ட ராஜா ராஜா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பிடிக்காது. ஸோ நான் லாஸ்ட் பெஞ்ச்ல வந்துட்டு 10 கிட்ட கேட்டாங்க உட்காந்து 10 சொன்னா ஓகே அப்படி. ஸோ அப்போ தென் அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்ல எல்லாருக்கும் நல்லா பேசுவேன். எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் செகண்ட் இயர்ல கூட ஓகே. பட் ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல வந்து ரொம்ப சேடஸ்ட் விஷயம் ஒன்று. அண்ட் அப்போ வந்து ஆக்சுவலி எனக்கு சிஎஸ்சிபியை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அந்த சேடஸ்ட் மொமெண்ட்ல கலந்துக்க எல்லாமே வந்தாங்க வீட்டுக்கு. அந்த நிமிஷம் சீரியஸாக நான் கிளாஸ் ரொம்பவே லவ் பண்ணேன். அப்புறம் வந்து தேர்ட் செம்ல வந்து எங்களை சி செக்ஷனில் போட்டாங்க. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி சி செக்ஷனில். என் ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா ஜே சதீஷ், எம் சதீஷ் அண்ட் அருண் மட்டும்தான் யாரும். பட் ஃபோர்த் செம் வந்து இந்த கேங் எக்ஸ்டெண்டட். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இட் இஸ் ரிக் ராக்ஸ். பட் இதே நான் ஒரு சாரி கேட்கணும்னு கூட நினச்சிக்கிறேன். ஏன்னா அவன் கூட நான் நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன், நிறைய தடவை திட்டிருக்கேன், ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்கேன். பட் ஸ்டில் அவன் என்னை விட்டு கொடுத்தது கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது. பட் ஸ்டில் நாங்கள் 2 பேரும் முகத்தை கொடுத்து கூட பேசிக்க மாட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்ககிட்ட சாரி கேட்குற அளவுக்கு எனக்கு கம்மியான ஈகோ கிடையாது. பட் சாரிடா. சென்னைக்கு வந்து ஆனா காலேஜ் தப்பா வந்துட்டீங்க. சென்னை உன்னை போடா சென்னை சரி 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 அமைதியா இது கவுன்சிலிங்ல சீட் எடுத்தோம். காலேஜ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம்டா அப்படினாரு. செம்மன் ரோட் பாத்துமே ஓல்ட் இருக்கு. வந்து கேட்ட காணோம். எங்க தெரியல. அதுக்கு அப்புறம் போயிட்டு ஆபீஸ் ரூம் அப்படினு காட்டாங்க. ஒரு நிமிஷம் பார்த்தேன். எங்க அப்பா என்ன பார்த்தாரு. நீ இந்த காலேஜ் நீ படிக்கறியடா? ஓகேவாடா அப்படினா. அதுக்கு அப்புறம் நானே இல்லப்பா உடுப்பா ஓகே அப்படி ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து அடியேத்தி வச்சேன். அப்போ வந்து ஆக்சுவலா வந்து சிஎஸ்சி பண்ணிருந்தேன். அப்போ வந்து
நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு முகம் கூட எனக்கு தெரிஞ்ச முகமாவே தெரியல. அது எப்படி எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட்ல கொடுங்க. பட் இங்க வரும்போது கடைசி 2 ரூபா வேகன்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 3 ரூபா ஃபுல்லா வேகன்டாவே இருந்துச்சு. கடைசி 2 ரூபா மட்டும் ஃபில் என்ன தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி படிக்கிறது ரெண்டு ஏமாளிங்க யாரும் வர மாட்டாங்களான்னு பார்த்து வந்தப்ப சபரீஷும் ஃபீல் பண்ணல. ஃபர்ஸ்ட் இயர்ல சபரீஷ் அண்ட் சதீஷ் வினோத் இவங்களோட தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது. மேக்ஸிமம் அவங்களோட தான் போச்சு. வேற செகண்ட் தேர்ட் செம்னா வரும்பொழுது நான் ஒரு மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு நிறைய பேர் கூட பேசி இட் வாஸ் என்ஜாயபிள் மூமெண்ட் தான். அண்ட் ஐ எம் வெரி சாரி ஃபார் சபரீஷ் அபவுட் தட் ப்ராஜெக்ட் திங். அதுக்கப்புறம் வந்து அது ஆக்சுவலாக 10-15 பேர் சரி காலேஜில் இருக்கிறது சரியா தெரியாது எல்லாத்துக்கும். நான் வந்து சைலண்டாக தான் இருப்பேன். அதிகமாக வந்து யாரு கூடயும் பேசுனது கிடையாது. அதை ஃபோர்ஸ் பண்ணது வந்து எங்கள் அம்மா. ஏன்னா இன்ஜினியரிங் தான் எல்லாம் படிக்கிறாங்க, அதில் தான் வேலை இருக்குது, வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. நான் வந்து அப்போ பிஎஸ்சி லாயலா காலேஜ்லேயும் எம்சிசிலையும் நான் விஸ்காம் அப்ளிகேஷன் வாங்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா சைட் கேப்பில் நம்ம ஜெயா இன்ஜினியரிங் காலேஜில் வாங்கிட்டாங்க. அது யாரும் என் அக்கா ஃபஸ்ட் இயரில் வந்தேன். நான் ஃபஸ்ட் இயர் வரும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ராகவேந்திராவும் சித்தார்த் கூட உட்காந்தேன் ஃபஸ்ட் இயரில். அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் வெரி லக்கி. நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து சக்திவேல், ராம்குமார், சித்தார்த் அவங்களாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். அது அப்படின்னா என்னன்னாலும் நான் ரொம்ப ஷேர் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அதான் ஒர்க் ஷாப்பில் வந்து என் வாட்ச் ஒருத்தர் வந்து இந்த நாள் வந்து நான் இனிமேல் மார்ச் 26 வந்துலாம் என்னோட பர்த்டே ஞாபகம் இருக்கிறதோட நம்ம இந்த மாதிரி வந்தோம் வெளியில ஏன் ஆர்கன்ஸ் அதுதான் காலையில இருந்து என்கிட்ட கேட்டே இருந்தான். நான் அதை சொல்லிட்டேன். எனக்கு தெரியல. என்ன வந்து ஒரு 1 வீக்கா வந்து பயமுறுத்திட்டே இருந்தாங்களா, நீ வந்து 26 கண்டிப்பா அழுவேன்னு. அதனாலே நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அழமாட்டேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கேன், இனிமேல் அப்படிதான் இருப்பேன். அதான் யாரோ சொன்னாங்க ராஜா காதுக்கு சேம் ஸ்பீக்கர் யாரா கேர்ள்ஸ் கிட்ட யார்கிட்ட பேசவே இல்லடா. சொல்றேன்டா கண்டினியூ நான் போய் பேசுற பால் வரீங்க. அது தவிர அதிகமா யார்கிட்ட சைக்காலஜிக்கு வந்ததே வந்து அழுதுட்டே வந்தேன். நான் வந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சத்தமா மச்சான் நாம எங்க போறோம் இன்ஜினியரிங் படிச்சு நிக்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு சோக கதை இருக்குது. அதனால தான் லாஸ்ட்டாக சொல்லலாம்னு நினைச்சேன். வேற ஒன்று அதாவது நான் ரொம்ப ஏழையாக தான் பிறந்தேன். எல்லாரும் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிச்சா வந்துருக்கீங்க. ஓரளவுக்கு சொல்றது கேள்றா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதான் என்னுடைய கான்செப்ட். அதாவது யார் நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான். என்ன யாருக்கு இல்லையோ அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா நான் ஃபுல்லாக அப்படி தான் படித்தேன். ஒரு அப்பா அம்மாவும் எந்த ஒரு ஜாபும் கிடையாது. ஃபுல்லாக 7 மணி தான் படித்தேன். அதாவது ஒரு செலவு பண்ண 1 ரூபா செலவு பண்ணுறது கூட கொஞ்சம் யோசிப்பேன். சதீஷ் இவ்வளோ நடந்து சந்தோஷமா இருக்கும். அவங்க நான் ஒரு விஷயம் கேர்ள்ஸ் கிட்ட சொல்ல வந்துடுறேன். என்னன்னா பாட்டி விஷயத்துல அவ்வளோ பிரச்சனை நடந்தோம். நீங்கள் யாருக்குமே சொல்ல முடியிற விஷயம் இல்லை, சொல்ல முடியிற விஷயம் இல்லை. மறுபடியும் ஓகேவா? பட் அந்த ஒரு விஷயம் நம்ம கிளாஸ் பாய்ஸ் ஓகே ஒன்லி ஃபியூ பாய்ஸ் உட்கார பேசலாம். என்ன சொல்றேன், எல்லாம் சொல்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்லாம் சொல்றேன்.
என்ன பேசுகிறேன்னு தெரியல. எனக்கு வந்து சொல்ல போனால் ஸ்டார்டிங்கில் வந்து நான் டிப்ளமோ இசி முடித்தேன். எனக்கு சுத்தமாக சிஎஸ்சி பிடிக்கல. அதுவும் இந்த காலேஜ் எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளோவா சென்னை சைடு வரணும்னு தெரியாது. நான் வேறு ஒர்க் பண்ணிட்டு வந்தேன்னா என் ஃப்ரெண்டு தான் சொன்னேன் இந்த காலேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னா. சரி வேறு எதுவுமே டிபார்ட்மெண்ட் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. எங்கள் அம்மா நானும் எங்கள் அண்ணன் வந்து எப்போவுமே எங்கள் அம்மா பின்னாடி தான் இருப்போம். எங்கள் அப்பா வந்து அவ்வளோவா வீட்டில் இருக்க மாட்டார். போலீஸ்னால வந்து நைட்டு மட்டும் தான் வருவார். போட்டு நாங்கள் தூங்கிடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெஸ்ஸில் இருந்து வெளில கூட போட மாட்டாங்க. ஏதோ ஒரு ஆஃபீஸ் போகிற ஸ்டாம்ப் வாங்குறது இதெல்லாமே விட மாட்டாங்க. எல்லாமே அப்பா அம்மா எல்லாம் பார்த்துப்பாங்க. வெளியுலமே தெரியாது சொல்ல போனால். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துப்பட்டு அம்மா தான். ஆனால் அம்மாவும் இறந்துப்பட்டு என்ன சொல்கிறது, அது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நெகட்டிவாக நினைக்கல. ஏன்னா விவரம் தெரியாத வயசில் இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதுவும் போல் அதை நான் பாசிட்டிவாக தான் நினச்சிட்டேன். ஏன்னா வந்து எல்லாமே நாங்களாக பண்ண வேண்டியதாக வந்தது. ப்ளஸ் எங்கள் அண்ணனுக்கும் அவ்வளோவா அதுவும் தெரியாது. ஸோ நாங்கள் ஆமாம் அப்படிதானே என் ஃபோட்டோ போட்டு விட்டேன். இவன் தானே என் ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில். நான் வந்து காலேஜ் பிடிக்காம சேர்ந்தவங்கன்னு சொல்கிறத விட காலேஜ் எதுக்கு சேரணுன்னே தெரியாமல் சேர்ந்தது நானும் ஒருத்தன். 12th வரைக்கும் என்ன பண்ணணும்னு ஐடியாவே இல்லை. நான் படித்த டியூஷன் சென்டரில் அந்த டியூஷன் மாஸ்டர் வந்து எனக்கு தெரியும். ஏன் கரகமாக என்னமோ தெரியல, நான் போகிற எல்லா இடத்துலையும் என் பேரில் மினிமம் 2 பேராக இருப்பாங்க. அதனால இது வரைக்கும் அவனுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை. இனிஷியல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டியூஷன் சார் கூட என் பேரை சதீஷ்னு சொல்ல மாட்டார், சைஸ் தான் கூப்பிடுவார். அது வந்து நியர்லி ஒரு 80 பேர் படிச்சிருப்பாங்க டியூஷன் சென்டரில். அவர் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே கிடச்சிது. அது வந்து சேலமில் கிடச்சிது. ஹாஸ்டலில் இருக்கிறதால எங்கள் அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜே எடுத்தேன். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் நல்ல காலேஜ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு காலேஜஸ் பற்றியே தெரியாது. ஆக்சுவலாக இன்ஜினியரிங்னா என்னன்னே எனக்கு தெரியாமல் வந்து டிவியில் போட்டு தெரியும். எல்லாருக்கும் காலேஜ்னா 4 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் லைஃப்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷாட்ரா மச்சான் பெரிய கும்பிட ஒன்று போடு கேப்டன். ஸ்டூடெண்ட் லைஃப்லேயே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸ் தான். ஸ்கூல் லைஃப்லாம் வந்து மோஸ்ட்லி நான் ஃபர்கெட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சைலண்டாக இருப்பேன். இப்போ கூட அப்படி தான் சைலண்டாக தான் இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் சேர்ந்து வந்து எங்கள் அப்பா தான் சிஎஸ் தான் எடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக இந்த காலேஜ் சேர்ந்துட்டாங்க. காலேஜ் சேர்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் வெப்சைட் தான் போய் என்ட்ரியே பலத்து மாதிரி காலேஜ் வெப்சைட்ல வந்து அந்த லேக் பிக்சர் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நல்ல காலேஜ் அதை பார்த்து ஏமாட்டேன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு ப்ரோக்ராம் ஆடி மாடி அது வந்து அதில் நான் தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இதுலேயே தூங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பிரித்திவியோட வந்து உட்காந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாம்பு செஞ்சு உட்காந்தேன். அது அடுத்த நாள் சாம்பு நீ அன்னைக்கே தூங்கிட்டானா 2 பேரும் மட்டும் தானே கற்றுக்கிட்டதா. சபரீஷ் அதுக்கப்புறம் புலி ரொம்ப நல்லவங்க. பொண்ணுங்களே பார்க்க மாட்டாங்க. புலியே பார்க்கறது இல்லை அவங்க. புலி புலி கட்டச்சு பொண்ணுதான் சொல்லு ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கு முக்கியமான காரணம்னா நம்ம தலை ராம்குமார் இவங்க தான் அவங்கள நல்லவன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அன்பகண்டபிள் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி சார் வந்து நம்மளை வந்து நிக்க வச்சு திட்டிருந்தாரு. அப்போ வந்து பிருத்வி வந்து ஏதோ ஒரு மொக்க போட்டான். அதுக்கு வந்து நானும் சிரிச்சிட்டோம். அதுக்கு நானும் அவனும் சேம் கிளாஸ் தான். அவன் அப்படி இருக்கா நீ எல்லாரும் அதே மாதிரி விட முடியாது. அது கஷ்டம் தான். காலேஜ் லைஃப்ல வரும்போது முத நாள்ல நானு பிரபு பிரவீன்லாம் ட்ரெயின்ல வந்தோம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலயே நான் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து பிரபு ஃபேஸ்ல பார்த்தேன். ட்ரெயின்ல திருப்பி போயிட்டு இருக்கும்போது காலேஜ் வந்தப்ப தான் தெரிஞ்சு இவன் நம்ம கிளாஸ் சொல்லிட்டு ட்ரெயின்ல போகும்போது பிரபுவும் பிரவீனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக படித்த ஸ்கூலில் வந்து எப்பவுமே படிக்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. வேற எதுவுமே ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமா எங்கேயாவது வெளில போயிட்டு இருப்பீங்க ஸ்கூல் டேஸ்லேயே. பட் நான் வந்து வீட்டை விட ஸ்கூல் விட வீடு அப்படிதான் இருந்தேன். ஸோ அதனால ஸ்கூல் வந்து எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸ்கூல்லேருந்து நான் காலேஜ் வரப்பே சரி அங்கே போனால்
நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சி வந்தேன். இது ஒரு குட்டி அப்போது நான் வந்து எப்போவுமே நல்லா படிச்சிருந்ததுனால நான் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் எங்கள் மாமா அப்படியே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஜெயா காலேஜ் நல்ல காலேஜ், அங்கே போய் சேரு. நான் சொன்னேன் அந்த மாதிரி மொக்க காலேஜ் நான் சேரவே மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் அடிக்க நினைக்கிறது அவர் தானே கடைசியில். ஆனால் கவுன்சிலிங்கில் எனக்கு இதான் கிடச்சிது. அதுக்கப்புறமா நான் காலேஜ் வந்த அப்புறமா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அவ்வளோ யார்ட்டுமே நான் பேசினது இல்லை. ஏன்னா நான் பயந்து ஒரு வாரமாக உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்ன பார்த்தா எல்லாம் பயந்து இருந்தாங்க. நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. நான் பழகாத பசங்களே கிடையாதுங்க, ஆனால் அவங்க எனக்கு தெரியாத எதுவும் கிடையாது. அதில் குறிப்பிட்டு ஃபர்ஸ்ட் நான் போகும்போது ராஜா ஊருக்கு போனேன், தேனியில் அவங்க ஊருக்கு. ரொம்ப அருமையான வரவேற்பு கொடுத்தாங்க அவங்க வீட்டில். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நான் வந்து சக்தி காலேஜ் தான் படிச்சேன். எல்லாம் சேர்த்து விட்டாங்க. பாலிடெக்னிக் முடிச்சு இந்த காலேஜ் வருவேனாண்டே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு வருஷம் ரிலையன்ஸ் வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்தேன். எங்க அப்பா தள்ளி விட்டாரு என்ன. உன்னை எப்படா தள்ளி விட்டாரு? பேசுறேன் மீட் பண்ண பஸ்ல. அப்புறம் ஐ டென் டு வினோத் ஏன்னா ரொம்ப அரியர் ஃபீல் பண்ணேன். அப்போ இடிசி பஸ் அடியுது. ஸோ அது மறுநாள் எக்ஸாம், அது முன்னாள் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் மார்னிங் வினோத் ரூம் போனேன். யூனிட்டி இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வந்து யாரும் அவங்க கூட பேசல, நம்பர் கிடைக்கல. அது வந்து எல்லாம் நம்ம தப்பு தான். நம்ம போய் பேசினா அவங்க கட்டாயம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேசாது அப்படின்னா ரோஷினி அவங்க கிட்ட பேசல. ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஸ்கூல் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணதே கிடையாது. ஆனால் டிப்ளமோவில் வந்துட்டு எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நான் டிப்ளமோவில் லேட்டர் என்ட்ரியாக தான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மட்டும் மட்டும் சொல்றேன். அண்ட் எதுக்கு சொல்றேன்னா கொஞ்சமா ஷேர் பண்ணிங்கன்னா என்னோட பர்சனல் லைஃப் பத்தி யாருமே அவ்வளவா தெரியாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ஏன்னா தர கிடைக்கும் போது ஆமா இருப்படா பேர் சொல்லுவோம். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னும் வேற வேற நினைக்கிறேன். நான் வந்து பாய் விடாத. அந்த காசு எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பச்சினே இருப்பான். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். அவங்க எதை சொன்னாங்க, அப்பா அம்மா தான் அப்படின்னு எதை சொன்னாங்க. நான் வந்து என்ன சொல்ல இருப்பேன்னா, நீ எந்த ரிலேஷனா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நீங்க ட்ரூவா இருந்தீங்கன்னா அப்பா அம்மாவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னோட ஸ்கூல் லைஃப்ல நான் ஒன்னும் அவ்வளவு படிக்கல, மேனேஜ்மெண்ட்ல தான் சேர்ந்தேன். இப்ப மட்டும் நான் புடுங்குறீங்க. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் என் கூட இருக்கிற பசங்க தான். நான் வந்து காலேஜ் வந்து நான் படிக்கிறதுக்காகவோ இதுதான் வரல. பிரபு கூட உட்காரணும், சக்தி கூட உட்காரணும், ராஜா கூட உட்காரணும் தான் நான் வந்தேன் காலேஜுக்கு. 4 வருஷமா அதுக்காக தான் வந்தேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு தொடரும், நான் கண்டிப்பா வச்சுப்பேன். வீட்டுலாம் போக மாட்டேன், கண்டிப்பா விடவும் விரும்பல. யாருன்னா கேட்பாங்க, என்னப்பா ஸ்கூல் கூட ஸ்கூல்ல படிச்சு கட்சி கொடுத்துல பேசுறாங்க. நான் எப்பவுமே சைலண்ட். அதுல முக்கிய காரணம் பிரபு. உங்களுக்கு தெரியும், எனக்கு பசி இது எல்லாரும் மாதிரியும். ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிக்கிறேன். கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சாங்க 4 வருஷத்துல. ஒரு 2 வருஷம் என்ஜாய் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 2 வாட்டி என்னை காப்பாத்திட்டு பசங்க தான். ஒரு வாட்டி தெரியும் ஆக்சிடென்ட் ஆனப்போ, இன்னொரு தடவை ராஜா ஊருக்கு போனப்போ, ராஜா ஊருக்கு ஊருக்கு கூட்டு போய் சாவடி பார்த்தா ஹாஸ்டல்ல வந்துட்டேன்.
நான் வந்து ஒரு ரிசர்வ் டைப், அதுக்கு மேல தாண்டி போறது இல்ல. பாய் ஃப்ரெண்ட் பேசக்கூடாதா? யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசுறது கிடையாது அவ்வளவா. பேசுறதுக்காக எப்ப பார்த்தா ராதா பின்னாடி சுத்தறதுனால நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பேசுறது? எல்லாரும் மிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இவன்ட்டு அடி வாங்கினா இந்த 4 வருஷமா இங்க இருந்திருக்கிறேன். சோ நான் வந்து ரொம்ப பசிக்குன்றவங்க போங்க தயவுசெய்து. ஏன்னா சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க. 2 மினிட்ஸ் மட்டும் கடைசியா பேசுறேன். ஏன்னா இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் மீட். ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இடம் மீட் பண்ண முடியுமான்னு தெரியல. நானும் உங்களை மீட் பண்ணுவேனான்னு தெரியல. நான் இந்தியாவில் இருப்பேனான்னு தெரியாது. அதே மாதிரி எல்லாரும் இன்னொரு கெட் டுகெதர் இதே மாதிரி வைக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஃபேஸ்புக்ல வந்து ஒரு 45 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பண்ணிட்டியா? புலியா இருக்குடா. வேணாண்டா பீச்சுலாம் 4 பேர் பள்ளி अरे